இடமலம் என்டர்டைன்மெண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய நண்பர் சுரேந்திர வரவேற்றலாம். வணக்கம் வணக்கம் சுரேன். விஜயகுமார், திடீர்னு மாதேஷா ஒரு ஒரு 10 செகண்ட்ல மாதேஷா வந்துட்டீங்க. இல்லைங்க, எனக்கு மாதேஷ் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆ. ரொம்ப பிடிக்கும்னா என்னன்னா, அவர் ஒரு பஞ்சிங் பேக் மாரிங்க. நெறைய வீடியோக்கள்ல ஏன் பாருங்க, அவருடைய வீடியோஸ்ல, அவருடைய இன்டர்வியூஸ்ல பயங்கரமா சண்டைலாம் வந்தாலும் கூட, ம். அந்த கெஸ்ட் ரிப்பீட்டடா அவர்ட்ட வந்துட்டே இருப்பாங்க. ம். இதே முக்தார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சண்டை வந்துச்சுன்னா அடுத்த தடவ அவங்க வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, இவர் வந்து அந்த ஸ்பேஸையும் குடுப்பாரு, இவர் அடியும் வாங்கிப்பாரு. ம். அதனால எனக்கு ஒரு மாரி பிடிக்கும். கருத்துக்களுக்கு நம்ம உடன்பாடு, ம். முரண்பாடு அப்படின்றத ஆமா. தாண்டி, அதாவது நீங்க வேற அவர ஆமா. ஞாபகப்படுத்தினீங்க. பாசமிகு அண்ணன் தான் அவரு. இது என்ன என்ன ப்ரோ, இப்போ ஜனநாயகன் நியூஸ் ஏதோ போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்தையும் அரசி ஆராய்ஞ்சிருப்பீங்க. அதனால அலசிலாம் ஆராயல. என்ன என்ன நடக்குது? எல்லாரும் மாரி நானும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன நடக்குது? வருமா வராதா? என்ன இல்ல தெரிகிறது? வரும் இல்ல வராதா? பிரதர், அதாவது எப்படி தெரியுமா எடுத்துக்கலாம்? இப்ப சரி. இப்ப வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் கோர்ட்ல. வாபஸ் வாங்கிட்டாங்க. சரியா? ஸோ கோர்ட் ப்ராசஸ முடிச்சுக்கிறோம்யா. இன்னையோட நாங்க முடிச்சுக்கிறோம். நன்றி. செஞ்சுட்டீங்க. அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு முடிவுக்கு வந்து பண்ணதெல்லாம் போதும். ஹை கோர்ட்டுக்கு ஒரு நன்றி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி, நீதிபதி எல்லாருக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டாங்க. இப்ப அது ரிவைசிங்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். மேட்ரு என்ன சொல்றாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும்னா, இது வந்து ஒரு குருவி குஞ்ச கைக்குள்ள வச்சுக்கிட்டு, இது உயிரோட இருக்குதா செத்து போயிட்டா சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்களாம். யாரோ ஒருத்தர் கேட்பாராம், ஒரு சாமியாரு. அதுக்கு வந்து உயிரோட இருக்குதுன்னு சொன்னா நசுக்கி சாவடிச்சுட்டு செத்து போச்சுன்னு சொல்லுவான். செத்து போயிடுச்சு சொன்னா அதான் உயிரோட இருக்குதுன்னு காட்டுவான் அப்படின்ற மாரி சிபிஎஃப்சி நினைச்சா படம் பார்த்துட்டோங்கன்னு சொல்லி நாளைக்கு கூட சர்டிஃபிகேட் தரலாம். ஓகேவா? இப்ப அவங்களுக்கு டைம் பாருங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த படம் பார்க்கறதுக்கு டிஃபென்ஸ்ல இருந்து ஒருத்தர் வரணும், அந்த ஸ்பெஷலிஸ்ட் வரணும், இந்த ஸ்பெஷலிஸ்ட் வரணும். அவங்களெல்லாம் போட்டு வச்சு, அத நாங்க வந்து அந்த குழு அமைக்கிறதுக்கு எங்களுக்கு 20 நாள் டைம் இருக்கு. இப்ப இருந்து 20 நாள் நாங்க டைம் எடுத்தும் 20 நாளுக்கு அப்புறமா படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் குடுக்குறாலும் குடுக்கலாம். நாளைக்கே நாங்க நினைச்சா நாளைக்கும் குடுக்கலாம். படம் பார்த்துட்டோங்க. குழுலாம் ரெடியா இருந்தாங்க. அப்படியே போட்டு பார்த்தா 3 மணி நேரம் பார்த்துட்டோம். கட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். ஓகே டன் அப்படின்ற மாரியும் நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாள்ல இந்த ப்ராசஸ முடிச்சும் குடுக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, படக்குழு, பட தயாரிப்பு நிறுவனம் இவங்க கோர்ட்ல இருந்து இத விலகி பின்வாங்குறாங்க. பின்வாங்கிட்டு ரிவைசிங்குள்ள போணும்னு முடிவு எடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, ஒரு ஃபார்மல் அப்படின்ற மாரி இல்லாம இன்ஃபார்மல் டாக் அப்படிங்கிறது போயிருக்கலாம். படம் சைடுல இருந்தும், சிபிஎஃப்சி சைடுல இருந்தும். இங்க பாருங்க, ப்ரொசீஜரா இருக்கணும். நீங்க கோர்ட்டுக்கு போனது தான் எங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு. சோ நாங்களும் இன்னும் நாங்கலாம் பண்ற மாரி ஆயிருச்சு. நீங்க ஏன்னா இது பேட் எக்ஸாம்பிள் ஆயிருக்கு. பொதுவா இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நீங்க எங்ககிட்ட இறங்கி வரீங்கன்னும்போது நாங்களும் பண்ணி தரோம். அப்படிங்கிற மாரி மேபி சிபிஎஃப்சி சைடுல இருந்து தூது இவங்களுக்கு விட்டுருந்து, இவங்களும் சரிங்க நாங்க வந்து உங்களை நம்பி நாங்க வாங்கிக்கிறோம், வாபஸ் வாங்கிக்கிறோம், கோர்ட்ல இருந்து நாங்க கோர்ட் ப்ராசஸ் நிறுத்திக்கிறோம் சொன்ன மாதிரியே கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, இந்த பிப்ரவரி எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்குள்ள நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த இவ்வளவு பெரிய லாஸ் இல்லாம எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பாயிண்ட், இவங்களும் சொல்லி மேபி அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் இது நடக்குதா? ஏன்னா நிறைய பேர் நம்ம திரைத்துறையில விசாரிக்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உறுதிதான்ப்பா, அதான் வந்துரும்பா, அந்த இடத்துக்கு வந்துருச்சு, ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, இனி ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் தான் பாக்கி. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒரு இல்ல. இப்போ இந்த சிபிஎஃப்சி விஜய்ங்கிறது இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஎஃப்சினா மேலிடம், விஜய்னா இங்க தமிழ்நாடு. இப்போ வந்து சிபிஎஃப்சியோட சமரசம்னா இப்ப வெளி உலகத்துல எப்படி பேசுவாங்கன்னா, ஓ விஜய் வந்து மன்னிப்பு கேட்டார், ஏன் அப்படி விஜய் வந்து இந்த மாதிரி சமரசம் பண்ணிட்டார் அப்படின்னு பேசுவாங்களோ? அப்படி ஏன் பிரதர் பார்க்கணும்? இல்ல, இவ்வளவு நாள் இது அப்படிதான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க கவனிச்சீங்களா? அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க? தன்னுடைய ப்ரொடியூசர் நஷ்டப்படுறத விரும்பல பிரதர். தலைவா படம் எல்லாரும் வந்து கேவலப்படுத்துறாங்க. அது கைய கட்டிட்டு நின்னாரு, இப்படி வந்து நின்னாருன்னுலாம். அது எவ்வளவு பிரச்சனையை தாண்டி தான் அது ரிலீஸ் ஆச்சு. பிரதர், அந்த படம் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. தமிழ்நாடு தவிர மீதி இடத்துல ரிலீஸ் ஆயிருச்சு. எல்லாரும் போன்லயே வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் போன்ல, அப்பலாம் போன் அப்பதான் ஏர்லி ஸ்டேஜ், கேசட், டிவிடி, அது இந்த பிரிண்ட் வந்து எல்லா இடத்துலயும் ஓடுது. எப்படி இருக்கும் அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு? எப்படி இருக்கும்? ஏன்னா தமிழ்நாடு மார்க்கெட் தான் மெயின் மார்க்கெட். அப்படி இருந்தும் கூட இப்போ ஒரு ஈகோ பாக்குறது, இல்ல வந்து இந்த படம் போனா என்ன அப்படின்னு யோசிக்கிறத விட, இல்ல எடுத்துட்டு போறதே அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. ப்ரொடியூசர் லாஸ் ஆயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல கையை கட்ட வேண்டிய இடம் வரும்போது கையை கட்டி தான் நின்னாவணும்னு நிக்கிறாப்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது ப்ரொடியூசருக்காக விஜய் அந்த அவமானத்தை வாங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் நான் பாப்பேன். பாசிட்டிவ் சைடுனா அப்படி எடுத்துக்கலாம். அப்படித்தான் எடுத்துக்க முடியும் பிரதர்.
எண்ட் ஆஃப் த டே அஃபெக்ட் ஆக போறது இல்ல யாரோ. இது ஒரு 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 பர்டிகுலர் கும்பல் வந்து இத வந்து அவ்வளவுதான் இந்த அந்த ஒரு மீம் கை கட்டுற மீமை போட்டு ஓவரா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது பாசிட்டிவா முடிஞ்சாலும் அப்படி பேசுவாங்க. விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இதுல பொறுத்த வரைக்கும் நான் விமர்சனமா பார்க்கல. அந்த ப்ரொடியூசருக்காக அவமானத்தை இந்த ஆள் வாங்கிக்கிட்டாப்ல. அப்படிதான் நான் அவ்வளவுதான். பாக்குறேன். ஓகேவா? அந்த ஒரு படம் அவரை நம்பி ரிலீஸ் பணம் போட்டாரு. ஆகாம போறதுனால விஜயோட கரியர் ஒண்ணும் பெருசா பாதிக்கப்பட போறது இல்ல. அடுத்த படம் அப்படியே ஜில்லாவா அது ஏதோ ஒண்ணு வரப்போகுது. ஆனா ப்ரொடியூசர் புரியுது இல்லைங்களா? அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் அனுபவிக்கணும். இல்ல அவரை ஹீரோ நம்பி பணம் போடும்போது ஹீரோ என்ன பண்ணணுமோ அது பண்ணி தான் ஆகணும். வட்டி எங்கேயோ போகுது இல்ல. கொஞ்சம் நஞ்சம் செலவுல இல்லைங்க, பெரிய பட்ஜெட் படம் அது. சோ இப்ப இந்த விஷயத்திலயும் நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம எதுக்காக இந்த ஏரியாவை தொட்டுட்டு வந்தோம்னா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். இப்ப விஸ்வரூபம் படத்துல ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது கமல்ஹாசன் நாட் அவுட்டே போறேன்னு சொல்லியா? நாட் அவுட்டே நான் போறேன் அப்படின்னு சொல்லியா? இந்த நாடு மேல இந்த மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லைன்ற அளவுக்கு போலியா? நான் கடன் வீட்டை அடமானம் வச்சிட்டேன், என் வீடெல்லாம் வந்து தெருவுக்கு வந்து இது வந்துருச்சு, ஜப்திக்கு வந்துருச்சு சொல்லலையா? ரொம்ப பேசும் பொருள். வீட்டு சாவிலாம் அனுப்பிச்சு வச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்ஸ் அதை அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. ஸோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ இது அப்ப தலைவாக்கு இருக்கிற பட்ஜெட் என்ன, இப்ப இந்த படத்துக்கு இருக்கிற பட்ஜெட்ல 10 டைம்ஸ் மேல இருக்கும். ஆமா. அப்போ ஓகே, இனிஷியலா இது உடனடியா நம்ம போய் சரண்டர் ஆனோம்னா நமக்கு வந்து இது பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா இது சரியா இருக்காது. கோர்ட்ல ஃபைட் பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படின்னும் போது கையை மீறி போது சூழ்நிலைன்னும் போது பின் வாங்கிக்கலாம். ஓகே, ரிவைசிங் போலாம், படத்தை வெளியே கொண்டு வந்துடலாம். படம் ரிலீஸ் ஆகி அட்லீஸ்ட் வந்து லாஸ் இல்லாம பேன் இண்டியா ஹிட் பயங்கர லாபம் அப்படின்ற அளவுக்கு போடல பரவாயில்ல, லாஸ் இல்லாமையாச்சும் நல்லபடியா போட்டோம். மேபி படத்துக்கு இப்போ கூட கிடைச்சிருக்கிற ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ப்ராஃபிட்டபிளா கூட இருக்கலாம். இதுக்கு மேலேயும் நம்ம கோர்ட்டுன்ற அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். அதே மாதிரி கோர்ட்லயும் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம்ல. ஆமா, இங்க இருந்து அங்க, திரும்பி அங்க இருந்து இங்க, திரும்பி இவங்க இங்க இருந்து திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சுத்தி சுத்தி விளையாடுறாங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? நான் இன்னொரு விஷயம் நினைக்கிறேன் ப்ரோ, இது இந்த எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. விஜய் என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த படத்தை நடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு இதான் லாஸ்ட் படம். ஒருவேளை அவர் சொல்லாம இருந்திருக்கலாமா? முடிச்சுட்டு நான் அவ்வளவுதான் இதுக்கு மேல நடிக்கலாம்னு சொல்லிருக்கலாமா? இல்ல, அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஹைப் ஃபேக்டர். ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காதுல. இல்ல, இது என்னோட பார்வையில சொல்றேன். இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்னாலே பிரச்சனை வந்துரும். ஏன்னா இவ்வளவு நாள் அவர் சொல்லிட்டாரு, ஏன்னா ஒவ்வொரு மேடையிலும் நான் அடுத்த 34 வருஷம் 33 வருஷம் மக்களோட இருக்க போறேன், இதான் கடைசி படம். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அவர் சைலண்டா இருந்துட்டு இது லாஸ்ட், அந்த படம் நடிச்சுட்டு தான் இருந்தாரு அரசியலுக்கு வரும்போதே. படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க போறது இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமோ? இல்ல, 2 விஷயம் இதில் நம்ம பார்க்கணும். ஒண்ணு, அந்த அந்த விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்காக சொன்னக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் மாதிரி கூட நடத்திருக்கலாம். மேட்டர் ரிலீஸ்க்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே அது அந்த மைண்ட் செட். இப்போ நீங்க ஒன்றும் இல்லைங்க, மலேசியாவில் நடத்தின அந்த ஆடியோ லான்ச்ல இருந்து அதுல வந்து பாட்டுங்கள்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆமா, நம்ம வழி அனுப்பி வைக்கிறோம், ஃபேர்வெல் கொடுக்குறோன்றதை ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். அது அதே மாதிரி முறையா பாய் சொல்லிட்டு போற கணக்கு தான். நான் அதை பத்தி யோசிக்கல. நான் என்ன சொல்றேன், இப்படி லாஸ்ட் படம்னு சொல்லாமே இருந்திருந்தா கூட கட்சி ஆரம்பிச்சு இந்த 2026 பிரச்சனை பேஸ் பண்ண போறாரு அப்படின்னாலே இந்த பிரச்சனை வந்திருக்கும். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல அப்படின்னா, சோ அது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்ல, எப்படி இருந்தாலும் பிரச்சனை வந்திருக்கும். ஆமா ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க இத டே 1 பண்ணிருக்கலாம். 8ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி ரிவைசிங் வேணும்னு சொல்லி சிபிஎஃப்சி சொல்லிச்சு. அதாவது ஜனவரி 5 படம் ஜனவரி 9க்கு ரெடியா இருக்கும்போது 5ஆம் தேதி இப்படி சொல்லிட்டாங்க. அப்படின் போது அப்படியே அப்பயே ரிவைசிங் கொடுத்திருந்தா மோஸ்ட்லி ஜனவரி 20க்கெல்லாம் கூட முடிச்சிருக்கலாமே ஃபார்மாலிட்டிஸ். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ட்ராக் பண்ணி என்ன வந்துச்சு உங்களுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அது ட்ராக் பண்ணி அது எக்ஸ்பெக்டேஷன்லாம் டவுன் பண்ணி எல்லாரும் டல்லாக்குறது தான் வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் இவங்க இவ்வளோ பிளான் பண்ணிருக்காங்க. இல்ல இவங்க மூவி சைடு ஏன் வந்து போனாங்க கோர்ட்டுக்கு, அப்படியே ரிவைசிங்கே போயிருக்கலாமே அப்படின்னு கேட்க, உடனே அப்பயே போயிருக்கலாங்கிறீங்க கேட்குறாங்க. நான் கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, கேவிஎன் வந்து அப்படிதான் நினைச்சிருக்காங்க. இம்மிடியட்டா அப்படியே 5ஆம் தேதி சர்டிபிகேட் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா, அப்படியே போயிடலாம், ரிவைசிங் போயிடலாம். மேபி இன்னும் ஒரு 15 நாள் இல்லை 10 நாளைக்குள்ள ப்ராசஸ் அந்த மாதிரி தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. பட் இவங்க தான் ஐ மீன் விஜய் சைடு அல்லது வந்து டிவிகே சைடு தான் அப்படி போனால் கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆன மாதிரியான ஒரு இதுவும் இருக்கும். ஸோ பொலிட்டிக்கலாக யோசிக்கும் போது ஃபைட் பண்ணி பார்க்கலாம், தோக்கிறப்ப ஜெயிக்கிறோமோ கொஞ்ச நாள் ஃபைட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் அவங்க இந்த ரூட்ல எடுத்துட்டு போனாங்க.
பட் லிமிட்டை தாண்டி போகும்போது இப்போ ப்ரொடியூசருடைய ரிஸ்க்கும் நம்ம பார்த்தாகணும். அவங்களுக்கு அடுத்த படம் டாக்ஸிக் படமும் 19ஆம் தேதி அவங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அடுத்த மாசம். அப்போ அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து 2 படம் வருதுன்னா அவன் தியேட்டர் போடுறதுல இருந்து அவன் எல்லா டிஸ்ட்ரிபியூஷனும் முடிக்கிறதுல இருந்து ரெண்டுமே பேன் இண்டியன், ரெண்டுமே அப்படின்னும் போது அவனுக்கு 30 days ஆச்சும் அந்த விண்டோ பீரியட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா இதுதான் கரெக்ட் டைம் நீங்க சொல்ற மாதிரி. இந்த February 20 பேசிக்கிறாங்க, உண்மையா போயான்னு தெரியல. அது கரெக்ட் டைமா இருக்கலாம். இப்போ அது அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், February 19th 20க்குள்ள நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒருவேளை இவங்க எல்லாம் ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இப்போ ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் தான் பெண்டிங், அது ஒரு 5-6 daysல முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க, சர்டிபிகேட் கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது உண்மையா இருக்கிற பட்சத்துல படம் கண்டிப்பா 19ஆம் தேதி இப்போ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. புக்கிங்லாம் வந்து 15ஆம் தேதிலாம் ஆரம்பிச்சிருவாங்க, 14, 15 ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் அப்படி நடந்தா இவங்களுக்கு அடுத்த படம் ரிலீஸ் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா இவங்க சொந்த படமே இன்னொரு படத்தை காலி பண்ண வீடியோல பேசணும். இந்த மாசமே எவ்வளவு படம் நின்னுட்டு இருக்குன்னு தெரியும் கியூல. இவரு அண்ணன் படம் இருக்குல்ல, சீமான் அண்ணன் நடிச்ச படம், இது லைஃப் என்னது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆமா 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 ஆமா, அந்த விக்னேஷ் சிவன் டைரக்ஷன். ஆமா, அண்ணன் நயன்தாராவுக்கு அப்பாவை நடிச்சிருக்காருல்ல. அந்த படம் இப்போ February 14th வர வேண்டியது, February 13th அந்த மாதிரி. ஆனா இப்போ ஜனநாயகனுடைய விஷயங்கள் அது போக அந்த படத்துக்கும் சென்சார்ல ஏதோ கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி கடைசியில அதை March 27th அந்த மாதிரி புஷ் பண்றாங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம். மார்ச் லாஸ்ட் வீக். அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டிகேக்கு ஒரு படம் இருக்குது, டிவிக்கு ஒரு படம் இருக்குது, வந்துச்சுன்னா என்ன இது மாஸ் படம், அது ஒரு ஃபேண்டசி படம். அதுல அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபன்னான ஒரு ஃபாதர் ரோல் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் டைம்ல அது பாசிட்டிவா போயிருமா இல்ல வந்து பேக் ஃபேரா போகுமா நமக்கு தெரியாது. பெரிய क्वेश्चन மார்க். இல்ல ஃபன்னா எடுத்துக்கிறத விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிட்டு அரசியல சீரியஸா பாக்குற மாதிரி பிரிச்சு பாப்பாங்க, படத்தை பார்த்துட்டு போயிடும். இல்ல அதுவே ஒரு நெகட்டிவா போகுமான்லாம் தெரியல. ஏன்னா ஜனநாயகன் கம்ப்ளீட்லி ஒரு மக்கள் தலைவனாக உருவாகிறான் அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு வர படம். இது ஒரு பக்கம் ஓட, இன்னொரு பக்கம் அண்ணன் இப்படி ஒரு கதையில நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த டைம்ல சங்கடங்களா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. காலம் தான் பதில் சொல்லணும். காலம் தான் பதில். உதயநிதி எதுவும் நடிச்சிடல, அவங்களுக்கு ஆல்ரெடி பராசக்தி வந்துட்டு போயிருச்சு. திமுக படம் ஆல்ரெடி அது வந்துருச்சு, ஜீ தமிழ்லயே வந்துருச்சு, பிஜேபி தமிழ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல எதுலயே வந்திருக்கு. பிஜேபிக்கு அதுவும் வந்துருச்சு யூடியூப்ல. என்னது கந்தன்மலை ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நல்லா இருக்காரு, மீண்டு வந்துட்டு இருக்காரு, வந்துருவாரு நம்பிக்கை இருக்குது. அப்படி எல்லாருமே ஒரு படம் விட்டுட்டாங்க. சரி ரைட்டு பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு எக்ஸைட்டட். தேங்க்ஸ் ப்ரோ, அடுத்த வீடியோல பார்ப்போம்.